ஆஃப்டர் என்கேஜ்மெண்ட் நம்ம ஃபர்ஸ்ட் மீட்டிங்கே எப்படி இருக்குன்னு சத்தியமாக நான் எதிர்பார்க்கல. எப்படிங்க என்னை பற்றி எதுவுமே தெரியாமல் நீங்கள் ஓகே சொன்னீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, எங்கள் அப்பா ஓகே சொன்னார், ஸோ நானும் ஓகே சொல்லிட்டேன். ஹேட்ஸ் லிட்டில் பிரின்சஸா நீங்கள்? சரிங்க, உங்களை பற்றி ஏதாவது சொல்லுங்கள், தெரிஞ்சுப்போம். என்னை பற்றியா? இதை கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகலாமே. இன்ட்ரெஸ்டிங் எப்படி? ட்ரூத் ஆட விளையாடலாமா? ட்ரூத் ஆர்டரா? இந்த மலையிலையா? ஆமால. சரி, அப்போ கீழே விளையாடலாம். போகலாம். ஓகே. ட்ரூத்தா டேரா? டேர். தென் கால் யோர் டேட் அண்ட் சே ஐம் கே. ஐயோ, என்னங்க இப்படி சொல்கிறீங்க? அதெல்லாம் வேணாங்க. ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சுன்னா வேணாம். அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுங்க, கால் பண்ணுங்க. ஃபோன் எடுக்கலங்க. கால் பண்ணுறீங்களா இல்லையா? ஹலோ டேடி, ஐம் அ கே. நாயே, என்ன குடிச்சிட்டு உளறிட்டு இருக்கியா? ஓ, இந்த டைமும் நான் தானா? ஓகே. ட்ரூத்தா டேரா? ட்ரூத். என்ன, நான் வர்ஜினா இல்லைன்னு தெரியணும் அதானே? அட அதெல்லாம் இல்லைங்க. அப்புறம் லைஃப்பில் ஹாப்பியாக இருந்தாலோ இல்லை சேடாக இருந்தாலோ என்ன பண்ணுவீங்க? நமக்கு எப்போவுமே ராஜா சார் பாட்டு தாங்க, ரொம்ப ஹீலிங்காக இருக்கும். இந்த டைமும் நானே தானா? ட்ரூத்தா டேர்? ட்ரூத்தே. ஓகே. ஓகே. லைஃப்பில் யாரை ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க அண்டே அவங்கள மிஸ் பண்ணுறீங்க? லைஃப்பில் நான் மிஸ் பண்ணது 2 பேர் தான். ஒன்று எங்கள் அம்மா, நான் சின்ன வயசில் இருக்கும் போதே அவங்க இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா என்னை ரொம்ப ஃப்ரீடம் கொடுத்து ஒரு பையன் மாதிரி செல்லமாக வளர்த்துட்டாரு. என் ரிலேட்டிவ்ஸ் ரொம்ப தப்பாக பேசினாங்க என் அப்பாவை, ஆனால் நாங்கள் அது கண்டுக்கவே இல்லை. என்னதான் அப்பா செல்லமாக வளர்த்தாலும் அம்மா ஒருத்தவங்க இருக்கணும்னு ஃபீல் பண்ணியிருக்கேன். எனக்காக இல்லைனாலும் எங்கள் அப்பாவுக்கு இன்னொரு சோல் கிடைக்கணும்னு ஆசைப்பட்டேன். சரி, ஒருத்தர் இருக்காருல்ல, அது யாருங்க? ஓ, அவனா? என் எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் கிருஷ்ணா. ஐயோ, கோவமா இருப்பாளோ? டேய், எத்தனை மணிக்கு வர சொன்னா? எப்போ வர? அப்பெல்லாம் இல்லை சொல்லும், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சாருக்கு தான் என்னை விட முக்கியமான வேலை நிறைய இருக்கு. அப்பெல்லாம் இல்லை, எனக்கு நீ தான் முக்கியம். உன்னெல்லாம் நான் நம்பவே மாட்டேன்டா. அப்பெல்லாம் சொல்லக்கூடாது சொல்லும். நான் வேணா ஒரு ட்ரிங்க் கிட்கேட் மில்க் ஷேக் சொல்லட்டா? எனக்கு என்ன வேணும் நான் தான் முடிவு பண்ணும், நீ இல்லை. சொல்லட்டுமான்னு தாண்டி சொன்னேன். எப்போ பார்த்தாலும் என்கிட்ட சண்டை போடுறதே உனக்கு வேலையாக போயிடுச்சு. சரி விடு, உன் மொபைல் கொடு. என் ஃபோன் எதுக்கு? குடுன்னு சொன்னேன். என்ன எல்லாம் டெலிட் பண்ணி வச்சிருக்க? ஏதாவது என்கிட்ட மறைக்கிறியா என்ன? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. சரி, நம்பிட்டேன். இங்க கொடு. அது வந்து சும்மா. யார் ஃபோன் பண்றா? சும்மா கஸ்டமர் கேர். இங்க கொடுன்னு சொன்னேன். நீ தியேட்டர்ல எதுக்கு கார்னர் சீட் புக் பண்ணேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஒழுங்கா மிடில் சீட்டா பார்த்து புக் பண்ணு. உன்னை போய் நம்பினே, என்னை ஏமாத்திட்டல. அப்படிலாம் எதுவும் இல்லை. Let's break up.
ட்ரூத்தா டேரா? ட்ரூத். If you become a man for a day, what will you do? As a woman, I can do anything. ட்ரூத்தா டேரா? இந்த வாட்டி டேர் போயிடலாம். Sing your favorite song and set a status for 24 hours. அப்படி இல்லைன்னா நம்ம செல்ஃபி பிக் எடுத்து அதுவும் பாட்டிலோட இன்ஸ்டாவில் உங்களால் ஸ்டோரி போட முடியுமா? ஓகே, செல்ஃபி போடுறது பெட்டர், போட்டுடலாம். ட்ரூத்தா டேரா? ட்ரூத். Which movie scene you want to recreate with your loved ones? ஐயோ, வடச்சென்னை மூவியில் வர அந்த போத் சீன் தாங்க. From my heart, நான் ஒரு கொஷின் கேட்கட்டுமா? கேளுங்க. வாட் இஸ் ரொமான்ஸ்? ஹே, கேட்காத மாதிரி நடிக்காத. உனக்கு கேட்டுச்சுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். பதில் சொல்லு. பொதுவான ஆன்சர் வேண்டாம். நமக்கு பிடிச்ச ஒரு பொண்ணோட அவ கையை பிடிச்சி அவ கண்ணை இவ்வளோ கிட்ட பார்க்கும்போது அவ மூச்சு காத்து என் மேலே படம் பார்த்தியா? அப்போ ஒரு ஃபீல் வரும்ல, அந்த எப்பவுமே ஈடாகாது. 100 kiss 100 hugs கொடுத்தாலும் சத்தியமாக ஈடாகாது. Love is not only physical. This is a real romance in my life. நீங்கள் யாராச்சும் லவ் பண்ணியிருக்கீங்களா? எத்தனை ப்ரப்போசல் வந்திருக்கு? என்னையெல்லாம் யாருங்க லவ் பண்ணுவா? 90s கிட்ஸுங்க நான். ஆக்சுவலாக ஐ எம் ஆல்வேஸ் சிங்கிள், பட் எனி டைம் ரெடி டு மிங்கிள்ங்க. ஓஹோ, சும்மா இல்லைங்க, எனக்கும் 2 ப்ரப்போசல் வந்திருக்கு. ஆனால் அதை விட இன்னொரு பொண்ணை ரொம்ப லவ் பண்ணாங்க. ஓ, அந்த பொண்ணுக்கு நீங்கள் சொல்லவே இல்லையா? சொல்லலாம் தான் நினச்சேன், பட் சொல்ல முடியல. என்னங்க எப்படி சொல்கிறீங்க? இப்போ அந்த பொண்ணு வந்தால் என்ன விட்டுருவீங்களா என்ன? ஐயோ, அப்படிலாம் இல்லைங்க. உங்களை போய் நான் விடுவேண்ணா? எனக்கு அந்த பொண்ணோட பிக் காமிக்க முடியுமா? பிக்கா? என்னங்க கேமரா ஆன் பண்ணி கொடுத்துருக்கீங்க? நான் லவ் பண்ணுற பொண்ணு யாருன்னு கேட்டிங்களே, அது வேறு யாரும் இல்லைங்க, அந்த கேமராவில் தெரியுற பொண்ணு தான். என் கூட லைஃப் லாங் ராஜா சார் சாங் கேட்க ரெடியா? Will you be mine forever? I'm always.